ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த சென்சார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்க இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹை குவாலிட்டி சேஃப்டி டிவைஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சைடு இருக்குது, அதாவது டிஸ்பிளேவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன், மேக்னெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஜாயிண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இதிலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோ அலர்ட்டோ வராது. சப்போஸ் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லைனா ஜிஎஸ்எம் வழியாக அப்படி இல்லைனா ஐஓடி வழியாக உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வர வைக்கலாம். இதுதான் இந்த மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்சோட மெயினான ஒர்க்கு. இந்த மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்சை வச்சு என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், தென் இதை வச்சு வேறு என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்சை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கிறேன். அது என்னென்ன அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிற நம்மளோட கபோர்டு, அப்படி இல்லைன்னா நம்மளோட பீரோல். இந்த கபோர்டில் வந்து நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் நம்மளோட கீ எடுத்து யாராவது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஜிஎஸ்எம் வழியாக மெசேஜ் பண்ண வைக்கலாம். தென் அடினோ ஜிஎஸ்எம் வழியாக மெசேஜ் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு NUDMCU வச்சு ஐஓடி பேஸ் பண்ணி பிளிங்க் ஆப் வழியாக மெசேஜ் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திங்ஸ்பீக் வழியாக உங்களோட அந்த டிவைஸை எனி டைம் நீங்கள் வந்து கண்காணிக்கிற மாதிரி பண்ணலாம். அதுவும் இல்லையா உங்களுக்கு மெயில் அலர்ட் பண்ண வைக்கிற மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்ச் அப்படின்ற இந்த சென்சாரோட யூசஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதாவது சேஃப்டி ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அது ஃபுல்லாமே நம்ம பண்ணலாம். எக்ஸாம்பிள் பைக்கில் கூட பண்ணலாம், சரிங்களா? அது போக இதில் இந்த மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னட்டிசம், அதாவது இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும். ஒரு பார்ட்டில் வந்து மேக்னெட்டிக் ஸ்விட்சாக இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து மேக்னெட்டாக இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டு இந்த பார்த்தீங்களா டிஸ்பிளேல தெரியுதுல, இந்த மாதிரி தான் இந்த ரெண்டு மேக்னெட்டும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்காது. அதாவது பவர் இல்லை, ஒரு ஒன் சைட் பவர் கொடுக்காமல் இருந்தோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதனால் வந்து அது வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகாது. இது நம்ம எலக்ட்ரிசிட்டி அதில் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு சைட்லையுமே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வராத அளவுக்கு நீங்கள் கோடிங் பண்ணணும். அதே இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரெண்டு ரீட் சுவிட்சுக்கும் அப்புறம் மேக்னெட்டுக்கும் இடையில், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி, அதாவது எலக்ட்ரிசிட்டி கொடுத்து வைக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி பண்ணலாம். அதாவது ஓப்பன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி பண்ணலாம், க்ளோஸ்லேயே இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி பண்ணலாம். இது நீங்கள் கொடுக்குற கோடிங்கை பொறுத்து தான். சரி, இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு, அதாவது இந்த சென்சார் வச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான ப்ராஜெக்ட்டு, கோடிங்கு, டயக்ராம், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். KVS டெக்னாலஜி, ஐயப்பன் கந்தசாமி.